ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் கொடுத்த இந்த கிருபை நேரத்திற்காக நன்றி சொல்லி நம்ம அவரை துதிப்போமா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. அன்பின் ஆண்டவரே, ஜீவனை காட்டில் உங்கள் கிருபை மேலானதப்பா. நீர் ஊற்றின அந்த கிருபை இம்மட்டும் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் தேவை ஆண்டவரே, உங்கள் கிருபையை பரிபூரணமாக எங்கள் மேலே ஊற்றி நிரப்புவீராக. இந்த வேளையிலும் கூட கிருபை நிறைந்த வார்த்தைகள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற பிள்ளைகளோடு பேசுவீராக. வார்த்தையின் வல்லமைகளை அவர்கள் புரிந்து கொள்ளட்டுமே ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாவும் இருக்கிறதப்பா. ஆவியான இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்குள்ளே இடைபடுவதாக. தொடர்ந்து செயலாற்றுவீராக. இந்த செய்திக்கு விரோதமாக செயல்படுகிற அனைத்து பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்களும் பிரயோஜனம் உள்ளவர்கள் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்காகவும் உலக ஜனங்களுக்காகவும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க முடியும். உங்களால் அரிய பெரிய காரியங்களையும் நிச்சயமாகவே செய்து முடிக்க முடியும். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உங்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது, எப்படி என்னால் பிரயோஜனமாக இருக்க முடியும், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இன்றைக்கு சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பெரிய தீங்கு என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளை அதைரியப்படுத்துவதாகும். அதாவது சிலரிடம் போய் சொல்லுது, உனக்கு வயதாகி விட்டது, நீ உயிர் வாழ்ந்து என்ன பயன், நீ இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லி சாத்தான் அப்படியே ஒரு காது வழியாக அப்படி பேசிக்கொண்டே இருப்பான். இன்னும் சிலரிடம், உனக்கு அழகே இல்லை, உன்னை யாரும் விரும்பவே மாட்டாங்க, உன்னோட கூட சேர்ந்த மற்றவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, உன்னால் என்ன பிரயோஜனம், இப்படி மனம் அடிவாக்குவான். இப்படி ஒவ்வொருவருக்கும், அதாவது உனக்கு ஞானம் இல்லை, நீ எப்படி படித்து முன்னேறுவான், உன்னோட கூட சேர்ந்த எல்லாரும் கூட நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க, உனக்கு ஒரு நல்ல வேலை கூட இல்லை, இப்படி ஒவ்வொரு நெகட்டிவான வார்த்தைகளை பிசாசு பேசிக்கொண்டு ஜனங்களை அதைரியப்படுத்துவது தான் அவனுடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பக்கத்தில் நின்று ஒவ்வொரு நிமிடமும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதாவது, என் மகளே, என் மகனே, நீ சாதாரணமானவள் கிடையாது, சாதாரணமானவனும் இல்லை, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். ஏன் தெரியுமா, என்னுடைய இரத்தத்தையே நான் உனக்கு தந்திருக்கிறேன், என் சரீரத்தை உனக்கு தந்திருக்கிறேன், என்னுடைய ரூபத்தையே நான் உனக்கு தந்திருக்கிறேன், என் சுவாசத்தை தான் நான் உனக்கு தந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ ராஜாவினுடைய ஒரு பிள்ளை, நீ எனக்கும் நீ இருக்கிற அந்த சமுதாயத்திற்கும் நீ பிரயோஜனமுள்ளவனாக வாழ முடியும். நீ எந்த குடும்பத்தில் இருக்கிறாயோ அந்த குடும்பத்திற்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க முடியும். எந்த திருச்சபையில் நீ இருக்கிறாயோ அங்கும் நீ பிரயோஜனம் உள்ளவனாக உன்னை மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நன்றாக காதில் ஒரு பக்கம் ஆவில உணர்வோம், ஆனால் பிசாசு சொல்கிற வார்த்தையை கேட்டுதான் நம்ம கலங்கி கொண்டே இருப்போம். அருமையானவர்களை, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் பிரயோஜனம் உள்ளவர்கள் தான் என்பதாக சொல்லி. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போமா? பிலேமோன் 1:11 முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
பாருங்க, இந்த அருமையான இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படி சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். இந்த பிலோமன் நம்ம தேடுவோம், இது பழைய ஏற்பாட்டில் இருக்குதா புதிய ஏற்பாட்டில் இருக்குதா அப்படி சொல்லி நம்ம தேடுவோம். ஆனால் இது புதிய ஏற்பாட்டில் 18வது ஒரு புத்தகம் தான். இது எங்கே இருக்குது அப்படி சொன்னால் தீத்துவுக்கும் எபிரேயருக்கும் இடையே உள்ள ஒரு மிகச்சிறிய ஒரு நிறுவனம் தான். இதில் மொத்தமே 25 வசனங்கள் தான் இருக்குது. ஒரே அதிகாரமுடைய 3 புத்தகங்கள் நம்ம வேதத்தில் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒபதியா, புதிய ஏற்பாட்டில் பிலேமோன், யூதா. பாருங்கள், இந்த பிலேமோன் 1ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு சொந்த கையினால் கடிதம் எழுதினதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இவர் எங்கே இருந்து இப்படி எழுதினார் அப்படி சொன்னால் ரோமாபுரி சிறையில் இருந்தபோது பிலேமோன் என்ற ஒரு செல்வந்தருக்கு இந்த ஒப்புர வாக்கு ஒரு நிருபத்தை அவர் எழுதினாரா எழுதினார். அதாவது முன்பு அந்த பிலேமோனிடம் அடிமையாக இருந்து பின்பு ஓடி போய்விட்ட ஒனேசிமு என்பவனுக்காக பரிந்து பேசி அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி எழுதிய நிருபந்தான் இந்த நிருபம். ஒனேசிமு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒனேசிம் என்கிற ஒரு பெயருக்கு அவன் பிரயோஜனமானவன், அதாவது உபயோகமானவன், அவன் ஆதாயமானவன் அப்படிதான் பொருள். ஆனால் இந்த ஒனேசிமு தன் எஜமானுக்கு பிரயோஜனமாகவே இல்லை. இந்த ஒனேசிம் என்கிறவன் அந்த பிலோமனுக்கு எப்படி அடிமையாக இருந்தான் அப்படின்னு சொன்னால், அதாவது விலைக்கரையம் கொடுத்து இந்த பிலோமன் செல்வந்தர் இந்த ஒனேசிமோ வாங்கியிருக்கார். மரண பரியந்தம் இந்த ஒனேசிமோ மரண பரியந்தமும் இந்த பிலோமனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படி சொல்லி தான் வாங்கி அடிமையாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது ஒருவருக்கும் தெரியாதபடி திடீரென்று அவன் என்ன செஞ்சிட்டான், மறைவாக ஓடி போய்விட்டான். ஆனால் ரோம அரசாங்கத்தின் சட்டப்படி இப்படி தவறு செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னால் மரண தண்டனை கொடுப்பாங்க அல்லது சிங்க கவியில் தான் போடுவாங்க. ஆனால் இந்த ஒனேசிமு இந்த பிலோமன் வீட்டிலிருந்து தப்பி ஓடி போனவன் எப்படியோ ரோமாபுரிக்கு சென்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலினால் அவன் சந்திக்கப்படுறான். பவுல் அந்த ஒனேசிமை பார்த்து கேட்குறாரு, நீ யார், நீ எங்கேருந்து வருகிறாய், என்ன காரியம் அப்படி சொல்லி விவரம் கேட்கும்போது இந்த ஒனேசிமு எல்லாமே சொல்லியிருந்திருப்பார். நான் இங்கே அடிமையாக நான் வாங்கப்பட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், நான் தப்பி ஓடி வந்துட்டேன், எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே இவன் ஒரு பிரயோஜனமற்றவன், பிரயோஜனமற்ற பாத்திரம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றாக புரிந்து இவனை எப்படியாயில் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாரு, கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல இவன் கேட்க கேட்க அவன் முழுவதுமாக அந்த சுவிசேஷத்தின் மூலமாக கர்த்தருக்கு இந்த ஒனேசிமு அடிமையாகிவிட்டான். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு ஆவிக்குரிய மகனாகவும் நல்ல ஒரு விசுவாசியாகவும் நல்ல ஒரு பிரயோஜனமுள்ள மனிதனாகவும் கூட அவன் மாறிட்டான். அதனால தான் அவர் எழுதுறாரு, தைரியமாக எழுதுறாரு, முன்னே இவன் நினைச்சல உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக தான் இருந்தான், ஆனால் இப்போ அவன் கிறிஸ்துக்குள்ள வந்தபடினால உங்களுக்கும் பிரயோஜனமானவன் எனக்கும் பிரயோஜனமானவன் தான் அப்படி சொல்லி அவர் எழுதுறாரு. அந்த அந்த கடிதத்தை அவர் எழுதுறாரு. இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த ஒனேசிமை நான் பெற்ற மகனாய ஒனேசிமுக்காக நான் மன்றாடுகிறேன். ஏன் இவர் பெற்ற பிள்ளையா? இல்லை, யாரோ ஒரு தாய் தகப்பன் பெற்ற பிள்ளை தான். ஆனால் இன்றைக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு அப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்தபடினால என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ, அன்னைக்கே அவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவருடைய பிள்ளையா மாட்டான் கிறிஸ்துக்குள்ளாக. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக இருந்துச்சு. கிறிஸ்துக்குள்ள இல்லாமல் இருக்கும்போது கிறிஸ்தவங்க அப்படின்னு
சொல்கிறோம். ஆனால் இங்கே கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் மனசில் ஒரு மாற்றம் வரும். இந்த மனசில் மாற்றம் வந்ததுனால இவன் பிரயோஜனம் உள்ளவனாக மாறிட்டான். அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு மட்டும் சொல்லலை. அவனை என்ன செய்யணும்னா, நீங்கள் அவனை ஒரு விசுவாசியாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் அவனை என்ன செய்யணும், நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினால நீங்கள் மறுபொறுப்பு அடைந்தவர்களாக இருக்கலாம், ரட்சிப்படைந்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துக்குள்ளே ஒரு வாழ்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை என்ன செய்வேன், பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவேன். அதற்காகத்தான் உங்களுக்கு தாளந்துகளை நான் தந்திருக்கிறேன், அபிஷேகத்தை நான் தருவேன், ஆவியின் வரங்களை நான் உங்களுக்கு தருவேன். பாருங்க, இப்படி வேத புத்தகத்தில் எத்தனையோ பேர் பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தருக்குள் வழி நடத்தும் போது பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறினாங்க. தாவீது சவுலுக்கு பயந்து காட்டில் ஒளிந்து கொண்டு இருக்கும்போது அந்த சமுதாயத்தால் துரத்தி விடப்பட்டவர்கள், கடன்காரர்கள், குற்றவாளிகள் எல்லாம் அந்த பிரயோஜனமற்றவங்களாம் அந்த காட்டுக்கு போய் தாவீது கூட சேர்ந்தபடியினால தாவீது அந்த பிரயோஜனமற்ற மனிதர்களை வைத்து ஒரு பெரிய பலத்த சேனையை உருவாக்கினார். பாருங்க, பிரயோஜனம் இல்லாத, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல், தனக்கே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்த மனிதர்களை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த தாவீது என்ன செஞ்சிட்டார், அவர்களை பலத்த சேனையாய் உருவாக்கினாரு. ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் உள்ள மனுஷங்கிட்ட போகும்போதுதான் பிரயோஜனம் மற்றவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற முடியும். பிரயோஜனம் இல்லாதவன் அவர்களை மாற்றவே முடியாது. நீங்கள் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துக்கு மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா இதை புரிந்து கொள்ளலாம். அடுத்தால பாருங்க, இயேசுவின் சீஷர்கள் யாருன்னா சாதாரண மீன் பிடித்து தொழில் செய்தவங்க தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி போய் அழைத்தார். 3 ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு அப்போஸ்தலர்களாக மாற்றினார். ஊழியத்தில் 3000 5000 என்று சொல்லி திரள் ஜனங்களை ஆத்ம ஆதாயம் செய்தாங்க. அவங்க மூலம் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நினைச்சது அங்கே நடந்தது. ஆண்டோடைய வசனத்தை உறுதிப்படுத்தினாங்க. சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவங்க தான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் சொல்லியிருக்கிறது, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்பதாக சொல்லி. இந்த சாதாரண நீங்க கூட நினைக்கலாம், கூலி வேலை செய்கிறேன், என்னுடைய வருமானம் மிக குறையுது, என்னை வைத்து நான் படிப்பில் குறைந்தவன், எப்படி நான் ஆண்டவருக்காக பிரயோஜனமாக வாழ முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறேன், நிச்சயமாக நான் உங்களுக்கு வாஞ்சை இருக்கும்போது உங்களை நான் நினைச்சதேன் பிரயோஜனமாக மாற்றுவேன். அவர் தேடி போனார். இந்த ஜனங்களை, இந்த சீஷர்களை அவர் தான் தேடி போய் என்ன சார் அழைத்தார். ஹல்லேலூயா. உங்களையும் கூட நான் பிரயோஜனமுள்ளவனாக மாற்றுவேன் என்பதாக உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத உங்களை கூட அவர் என்ன செய்ய முடியும், உருவாக்கி உருவாக்கி உயர்த்த முடியும். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். பாருங்க, ஒன்றுக்கும் உதவாதபடி இருந்த என்ன ஆண்டவர் உருவாக்கி உருவாக்கி என்னை உயர்த்தினாரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? 3 பாருங்க, கெனசரேத்து கடல் பக்கத்தில் கல்லறை. அந்த கல்லறையில் லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா இதோட சம்பவம் உங்களுக்கு தெரியும். தனக்கே பிரயோஜனம் உள்ளதான ஒரு மனிதர் பாருங்க, தன்னுடைய சரீரத்தை கல்லுகளினால் அடித்து கிழித்து கொள்கிறவர். அவர் வஸ்திரம் கூட தரிக்க மாட்டார். ஆனால் ஒரு நாள் இயேசுவை சந்தித்த பிறகு அவருக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் அங்கு வெளியேறினது. இப்பொழுது அவன் வஸ்திரம் தரித்தவனாக இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தான். அது மட்டுமல்ல, தெக்கப்போலி என்ற தேசத்தில் சென்று அவன் சுவிசேஷத்தை என்னச்சுதான் அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக அவன் என்னச்சுதான் மாற்றப்பட்டதாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள வரும்போது அதற்கு முன்னால பிரயோஜனமற்ற நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இது வரைக்கும் பிரயோஜனமில்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எப்படி தாவீது கூட சேர்ந்த பிரயோஜனமற்ற மனிதர்கள் பலத்த சேனையாய் மாறினார்களோ, சாதாரண சீஷர்களை கொண்டு எண்ணற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடிந்ததோ, உங்களை கொண்டு நான் என்ன செய்வேன், பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆந்திராவில்
ஏசன்னா என்கிற ஒரு வாலிபன் தன்னுடைய 17வது வயது வரைக்கும் ஒரு பைத்தியக்காரனாக அவர் சுற்றி கொண்டு இருந்தாராம். சுய அறிவு அவருக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவ வீட்டில் குடும்ப ஜெபத்தில் பாடின பாடல்கள் தெருவழியாக ஒரு ஓரத்தில் படுத்துக்கொண்டு இருக்கும்போது ஒரு பாடல் சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சத்தத்தை அவர் கேட்க கேட்க அவருடைய புத்தி தெளிய ஆரம்பித்ததான் பாருங்கள். இன்றைக்கும் கூட ஆந்திரா முழுவதிலும் கூட ஆயிரக்கணக்கான சபைகளை அவர் ஸ்தாபித்திருக்கிறாராம். 1,00,000க்கு மேற்பட்டவர்களுக்கு என் கையினால் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன் என்று அவர் எழுதின புத்தகத்தை நான் வாசித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் குறுக்கிடும் போது பிரயோஜனமற்றவர்களை பிரயோஜன உள்ளவர்களாக அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தங்களுடைய தாளந்துகளை எல்லாம் புதைத்து வைத்து விடுகிறோம். ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. ஏதோ கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம் வாரோம், கிறிஸ்துக்கு உள்ள நம்ம என்ன சொல்ல இன்னும் வரலை. இங்கே கடைசியில் பாருங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு தேவ சமூகத்துக்கு ஒரு நாள் முடிவில் போகும்போது வெறுங்கையா போய் நிற்போம். ஆத்மா ஒன்றோடு ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? பாரு, கடைசி ஆண்டவரை பார்க்கும்போது வெறுங்கையோடு கூட வெக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருப்போம். அருமையானவர்களை, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு அநேக ஆவியின் வரங்களை நான் ஊற்றுவேன், அநேக தாளந்துகளை தந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்காக பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழாதபடிக்கு ஏதோ நிருசாரமாக நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க என்று சொல்லி உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாக இயேசு உங்களை பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவர். பிரயோஜனம் இல்லாதவர்களையும் அவர் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு வல்லமை அவருக்கு தான் உண்டு. பாருங்க, அந்த கடலோரத்தில் கெனசரேத் கடலோரத்தில் உள்ள கல்லறையிலிருந்து அந்த பிசாசு பாருங்க, அவனை தன் சுயமாக எந்த வேலையும் செய்ய விடாது, தன் சரீரத்தை கூட அவன் கவனிக்க விடாது. அந்த பிசாசு அவன் சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த பிசாசு தான் அவனை ஆளுகை செய்வான். பாருங்க, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை அசுத்த ஆவிகள் நினைச்சது அது கட்டி வைத்து அதனுடைய வல்லமைகளை தான் அந்த பிசாசு அந்த மனிதர்கள் மூலமாக செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர்கள் ஜெபிக்க வருவாங்க, 24 வருஷம் அந்த பிசாசு என்ன அலக்கழிக்கிறது, 20 வருஷத்துக்கு மேலாக நான் அலக்கழிக்கப்படுகிறேன் என்று சொல்லி தூங்க கூட முடியாது, என்னை அவ்விதமாக செய்கிறது இவ்விதமாக செய்கிறது என்பதாக சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தரை சந்திக்கும் போது, ஆண்டவரை பார்க்கும்போது ஒரு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு நீங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். அன்றைக்கு அந்த மனிதன் வஸ்திரம் கூட தரிக்காத மனிதன் வஸ்திரம் தரித்து ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தானே. இன்றைக்கு ஹல்லேலூயா, உங்களுக்கு அவர் உங்கள் ரூபத்தின்படி உண்டாக்கின தேவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கூட கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி, அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுறீங்க ஏசப்பா. பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நன்றாக எங்களுக்கு தெரிகிறதப்பா. என்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை எப்போதும் உணர்கிறேன். ஆனால் இன்றைக்கு நீனும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதன் தான், நீங்களும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷன் தான் என்று சொல்லி என்னோடு கூட நீங்கள் பேசினதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எத்தனையோ நான் தாளந்துகளை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஆவியின் வரங்களினால் உங்களை அலங்கரித்தேன், என் ஆவியினால் உங்களை நிரப்பினேன். ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள் என்று சொல்லி கவலையோடு கூட வேதனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ? என் குடும்பத்திற்கு கூட நான் பிரயோஜனம் உள்ளவனாக வாழலை, என் பிள்ளைகளுக்கு கூட நான் பிரயோஜனம் இல்லாதவனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன்னை ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நான் உன்னை மாற்றுவேன், பிரயோஜனமுள்ள ஒரு மனிதனாக மாற்றுவேன். உன்னை ஒப்புக்கொடு.
உன்னை ஒப்புக்கொடு. நீ கிறிஸ்துக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவின் ரூபத்தை நீ மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியவனாக நீ வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சாயலை மற்றவர்களுக்கு நீ காண்பிக்கும்படியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விச கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் பக்கமாக உன்னை அழைக்கிறார். சீஷர்களை தேடி சென்ற கர்த்தர் இன்றைக்கு தேடி உன் வீட்டுக்குள்ளே வந்து ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறார். உன் பக்கத்தில் நின்று உன்னை பார்த்து பேசுகிறான். அன்பு மகனே, அன்பு மகளே, நீ பிரயோஜனம் உள்ளவன் தான். வாலிப மகனும் கூட, நான் இந்த உலகத்தில் என்னால் எதையுமே செய்ய முடியாது, நான் இனி வாழ்வதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறான், நான் உன்னை பிரயோஜனமுள்ள மகனாக மாற்றுவேன் என்பதாக சொல்லி அழைக்கிறார். இதோ அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அன்பு மகனே, அன்பு மகளே, அன்றைக்கு தாவீதை தேடி சென்றது போல நீ என்னிடம் ஓடிவா, நான் உன்னை பிரயோஜனமுள்ளவனாக மாற்றுவேன். உன் சமுதாயத்திற்கே நான் உன்னை பிரயோஜனமுள்ளதாக மாற்றுவேன். உன் குடும்பத்தில் உன்னை பிரயோஜனமுள்ளவனாக மாற்றுவேன். ஆமென். ஒன்றுக்கும் உதவாதவள் என்று சொல்லி உன்னை துரத்தி விடப்பட்ட நிலையில நான் எங்கே போவேன், எங்கே வாழ்வேன் என்று திணறிக் கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஒரு வழியை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நான் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுவேன் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு கூட ஆண்டவரே ஐயா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற போது அன்பு பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. தேவ ஆசீர்வாதம் பரிபூரணமாக நிரப்பட்டுமே ஆண்டவரே. அப்பா, கிருபையின் மேலே கிருபை இவர்கள் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னரே. இந்த வீட்டுக்குள்ள சமாதானம், ஆமென், இன்றைக்கே சமாதானம், இன்றைக்கே சந்தோஷம் வரும் என்று சொன்னரே. இயேசுவின் நாமத்தில் அந்த சமாதானத்தை ஊற்றுவீராக. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மறைவதாக ஆண்டவரே. இப்போதே தேவ வல்லமை இறங்கட்டும். பலவீனமான சகோதரி மேல இறங்கட்டும் ஐயா. ஆமென். கண்ணீரோடு கவலோடு இருக்கிற அன்பு பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்குவதாக, உங்க வல்லமை இறங்குவதாக. அப்பா இயேசுவே, ஒரு விசை இறங்குங்க. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கேட்ட ஆண்டவரே, அந்த மகனுக்கு அவன் சத்தத்தை கேட்டு விடுதலை கொடுத்தீரேன். விடுதலை இல்லாதபடி ஆமென் கலங்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு இப்போது ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதெல்லாம் இழந்து போனார்களோ 2 மடங்கு திரும்ப கொடு சொன்னரே. அப்படியே நீங்க கொடுக்க போகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லாரையும் விசாரிக்கிறதற்காக நன்றி. எல்லா பிள்ளைகள் பக்கத்துல நின்று அன்போடு கூட அவர்களை அரவணைக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற அன்புக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் கூட அந்த பிள்ளைகளை மறக்காதபடி நினைவில் வைத்து கவனிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபை அவர்களை போஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமை நிறைவா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தின் எல்லைக்குள்ள ரத்தம் தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆமென் ஆண்டவரே. குடும்பத்தை பொறுப்படுத்தி நடத்துங்க. வீட்டை சுற்றி வேல் எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் மாறாத கிருபை இவ்வளவு நிரப்பட்டும், வழி நடத்தட்டும் ஐயா. உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.